இது வரலையும் நீங்கள் வந்து 1 vs 1 சேலஞ்ச் விளாண்டுருக்கீங்க. இது USSU சேலஞ்ச் நாங்கள் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அப்டேட்டடாக விளாட்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர் இதில் இருக்கும். இதோட ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 காயினுமே ஒரே ஆள் தான் நவுத்துவார். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டே வந்து என்ன காயினோ அதை சூஸ் பண்ணிடுவேன். இப்போ நான் பிளாக் சூஸ் பண்ணிட்டேன்னா நான் பிளாக் தான் வின் பண்ணுற மாதிரி விளாடணும். அதை விட்டு ஒன் சைடு ஃபேவராக விளாடக்கூடாது. அதான் ரூல். ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள் எப்படி விளாடுறது. இப்போ பிளாக் தான் வின் பண்ணணும், ஃபேவராக விளாடக்கூடாது. ஃபேவராக விளாண்டாங்கன்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவாங்க, அந்த சேலஞ்சில் தோற்றுருவாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் 2 பக்கம் உட்காந்து ஆக்சுவலாக ஆப்போனண்ட் இது வந்து ஒரு பூமரேங் மாதிரி இருக்கும். நீங்கள் விளாண்டிங்கன்னா ஓகேங்களா? நீங்கள் விளாடும்போது நல்ல ஒரு ஆப்போனண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பீட் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு இதை வேணால் ட்ரை பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ஒரு பாஸ் ஆஃப் செகண்டை தான் நம்ம ரெண்டுலேயுமே நோட் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் நோட் பண்ணினா தான் அடுத்து இந்த காயினை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இதை விளாட ரொம்ப கஷ்டம். இந்த டைமிங்குள்ளே யார் வின் பண்ணுறாங்களோ அதான் மேட்ரு. பிளாக் தான் வின் பண்ணணும். பிளாக் வின் பண்ணாட்டி இந்த சேலஞ்சில் நீங்கள் தோற்றுருவீங்க கோபி. மச்சான் சொல்லி வச்ச மாதிரி அடிக்கிற மாதிரி 2 பக்கமும் அடிக்கிற மாதிரி. நல்லா 2 பக்கமும் அடிக்கிறீங்க. எந்த கையை நவுத்துருனே தெரியாமல் முடிச்சுருவீங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக பிளாக்கை தோக்கடிச்சிருவீங்க நினைக்கிறேன். ஒரு நவுத்துங்க கோபி, டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கீங்க. முடியாது. ராஜாவுக்கு செக் வச்சிருக்கோம். ஓகேவா? ஐயோ நான் என் ராஜாக்கே நான் செக் வச்சுட்டு இருக்கிறேங்க மாற்றி. இது பீஸ் எடுத்துருமா இப்போ? இது அதான் சொல்கிறேன், இது ஒரு பூமராங் மாதிரி. இதில் இங்கிட்டு மூவ் பண்ணுற டைம் ஓட்டுறீங்க, ஒயிட்டை தோக்கடிக்க பார்க்குறீங்க. நீங்கள் பிளாக் டைமிங் தான் மேட்ரு. ஈக்குவல் டைமிங் தான் ரெண்டுமே போயிட்டுருக்கு. ஐயோ சி, கேம் ஓவர். பிளாக் ஒன். பிளாக்லாம் ஒன் பண்ணல. அவன் தான்டா கழிச்சான். என் மேலே பெட்டு கட்டினாலும் அவன்கிட்ட கொடுத்துருங்கடா. அவன் மாதிரி ஒயிட்டை வின் பண்ணிட்டாப்ல சேலஞ்சில். ஆனால் நீங்கள் தோத்துட்டீங்க கோபி. இட்ஸ் ஆல் ஃபேக்ட். இது எல்லாருக்குமே வந்து ஒரு புது சேலஞ்சாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.